குருத்துவ கல்லூரியில் நான் எங்கு பயின்றேனோ அங்கு விவிலிய பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தனது மெய்யியலையும் இறையியலையும் பூவிருந்த குருத்துவ கல்லூரியிலே படித்தார். அவருடைய லைசன்ஷிப் பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்சர் ரோமைபூரில் இருக்கிற புகழ்பெற்ற கல்லூரியினிலே படித்து தேர்ந்தார். தற்போது தந்தை அவர்கள் நான் பயின்ற தூயிருந்த குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அதனோடு இணைந்து ஆவடி ரோட்டில் இருக்கிற இந்த பருத்திப்பட்டு என்கின்ற அந்த பாரிஷனிலே இன்சார்ஜ் பிரீஸ்டாகவும் இருக்கிறார். விவிலியத்தின் மீது ஆழ்ந்த தாகமும் விவிலியத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு பாடம் எடுத்ததில் குருவோடைய பங்களிப்பானது மிக நேர்த்தியாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாகவும் எளிமையாகவும் ஒரு நல்ல மனிதர் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு நல்ல குரு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செயலாக்கமே, ஒரு வாழ்நாள் எடுத்துக்காட்டு நம்முடைய குரு தான். குரு நம்முடைய ரீகன் ஃபாதர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்கும் காலங்களிலிருந்தே தேர்ந்து கொண்டோம். எங்களுக்கு 3ஆம் ஆண்டு இறையிலே எனக்கு அனிமேட்டராகவும் என்னுடைய நிறைய அனுபவங்களில் தந்தையுடைய பங்களிப்பானது மிக நேர்த்தியாக இருந்தது. இன்னார் அவர்களை நம்முடைய பாலவாக்கம் இறை சமூகத்திற்காக இந்த 3 நாள் கலந்துரையாடல் விவிலியத்தை பற்றிய இந்த கலந்துரையாடலுக்கு அன்போடு அழைக்கின்றோம். தந்தை அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இஸ் எ எக்ஸாம்பிளரி ப்ரீஸ்ட் ஃபார் த பிரதர்ஸ் as well as இந்த சமகால குருக்களுக்கு இந்த நம்முடைய அருள் தந்தை அவர்களை நம்முடைய பாலவாக்கத்திற்கு அன்போடு அழைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்களாகிய உங்களுடைய சார்பாகவும் பக்தர்களாகிய உங்களுடைய சார்பாக குரு அவர்களை அன்போடு இந்த பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு இந்த விவிலிய கலந்துரையாடலுக்கு அன்போடு அழைக்கின்றேன். குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அன்பானவர்களே, அருமையானதொரு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை காணிக்கராஜ் அவர்களுக்கும், மேலும் நம்முடைய தம்பி அருட்தந்தை அசோக் அவர்களுக்கும், மேலும் எம்எம்ஐ அருட்தந்தை இயேசு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரிந்தது போல இது என்ன மாதம்? இது விவிலிய மாதம். செப்டம்பர் என்றாலே நம்முடைய கத்தோலிக்க திரு அவைக்கு விவிலியத்தை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்முடைய திரு அவையானது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்த விதமாக ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக அருட்தந்தையர்கள் அவர்கள் இந்த ஒரு விவிலிய கருத்தரங்கை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் இந்த ஆர்வமாக வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு வேலை நாள், ஒர்க்கிங் டே. நான் நினச்சேன் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படி என்று நினைத்தேன். அப்படி அல்ல, இன்று நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதிலே தெரிகின்றது எந்த அளவுக்கு நீங்கள் விவிலியத்தின் மீதும் அல்லது விவிலியத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு ஆர்வமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, 3 நாள் 3 நாளில் நம்முடைய அசோக் அருட்தந்தை அவர் என்னை பற்றி நிறைய சொன்னார். அவர் அவங்களாம் நிறைய திறமை வாய்ந்தவர்கள், இளம் குருக்கள், ரொம்ப துடிதுடிப்போட நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அருட்தந்தை காணிக்கராஜ் அவர்களும் நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு குருவாக இந்த அருட்தலத்திலே அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு நல்ல ஒரு முன்னுரை, எல்லா புத்தகங்களையும் நீங்கள் படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் முடியாது. 3 நாள், அதுவும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்று பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியுமா? பைபிளில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன? 73 புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் குறைஞ்சது ஒரு 10 புத்தகங்கள் தான் இந்த 3 நாளிலே, இந்த 3 மணி நேரத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டம்தான், முடியாது. ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக கற்றுக் கொடுக்கலாம்.
ஆனால் முழுவதுமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா என்ற கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஆகவே அதனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு முதல் நாள் முன்னுரை, அடுத்த நாள் பழைய ஏற்பாட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம், அதற்கு அடுத்த நாள் புதிய ஏற்பாட்டை பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுகம், அதை மட்டும் உங்கள் கூட சொல்லலாம் அப்படி என்று நினைக்கின்றேன். இது எத்தனை மணி நேரம்? ஒரு மணி நேரம், 7:30 மணி வரைக்கும், சரிங்களா? 7:30 வரைக்கும், 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இன்று பொது முன்னுரை, அதை நாம் குறித்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு இந்த தகவல்கள்லாம் தெரிந்திருக்கும், யாரும் தெரியாத. இப்பொழுது அறிவியல் எவ்வளோ வளர்ந்துருக்கிறது, நமக்கு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நிறைய பேர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா லைப்ரரி, அதாவது இன்டர்நெட்டில் இருக்கிற நிறைய புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஆகவே உங்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதனால் இது எனக்கு தெரிந்ததை உங்களோடு நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நான் ஏதாவது முக்கியமான ஒரு சில கருத்துக்களை நான் விட்டுவிட்டால் நீங்கள் கூட சொல்லலாம், அல்லது ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லலாம், கையை உயர்த்தி எந்த நேரத்துலையும் நீங்கள் கேட்கலாம். ஆகவே நான் இது ஏதோ நான் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு கிடையாது, சரிங்களா? நீங்களும் பேச வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து உரையாடல் மூலமாக ஒரு சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு உதவி செய்வதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன், ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த எழுத்துக்கள் சின்னதாக இருக்கிறது, கடைசியில் இருக்கிறவங்க இந்த வார்த்தைகளை படிக்க முடியவில்லைமா என்று தெரியவில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? நான் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு தெரியும். கடைசியில் இருக்க வாசிக்க முடியுதுங்களா? ஒரு முதல் ஸ்லைடில் இருக்கிறத உங்களால் வாசிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் போக போக இன்னும் எழுத்துக்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நாளை அதை சரிப்படுத்தி விடலாம், சரிங்களா? அதுக்காக முதலிலே நான் பார்த்துருக்கிறேன். முதலிலே பொது முன்னுரை, அடுத்த நெக்ஸ்ட் பொது முன்னுரை. முதல்ல ஒரு வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கிறது. எப்போ கேட்டாலும் யாரை கேட்டாலும் பைபிள் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். பைபிள்ங்களா? பைபிள் என்ற ஒரு வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 மொழிகளை சொல்லுகிறார்கள். 2 மொழிகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 மொழிகளிலிருந்து பைபிள் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒன்று கிரேக்கம், இன்னொன்று லத்தீன். ஒன்று கிரேக்கம், இன்னொன்று லத்தீன். நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அறிவியலில், மருத்துவத்தில் இருக்கிற நிறைய பெயர்கள் எது மூலமொழியாக கொண்டிருக்கின்றன? கிரேக்க மொழியும் லத்தீன் மொழியும். யாராவது ஒருவர் பேசிட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஆங்கிலத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் புரியல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் லைக் கிரீக் அண்ட் லாட்டின் டு மீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிரேக்கம் பேசுகிற மாதிரி இருக்கிறது, இது எபிரேயம் பேசுகிற மாதிரி இருக்குது, இல்லை லத்தீன் மொழி பேசுவது போல இருப்பது சொல்வது போல புரியாத மொழி. சொல்லப்போனால் இவை 2ம் இறந்து போன மொழிகள். இறந்து போன மொழிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. யாரும் பேசுவது கிடையாது. யாருமே இந்த கிரேக்க மொழியை பேசுகிறவங்க ஆள் இருக்காங்களா, லத்தீன் மொழியை பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்களா? இல்லை அப்படி என்றால் சொல்ல முடியும். பழைய ஏற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம், எந்த மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது என்பதை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இதனுடைய மூல மொழி அப்படின்னு பார்க்கும்போது கிரேக்கத்தில் பிப்ளோஸ் என்று அழைக்கிறார்கள். கிரேக்கத்தில் பிப்ளோஸ் என்று அழைக்கிறார்கள். லத்தீன் மொழியில் பிப்ளியா என்று அழைக்கிறார்கள். கிரேக்கத்தில் என்ன, அதை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம். கிரேக்கத்தில் என்ன? பிப்ளோஸ் என்று சொல்லுவாங்க, பிப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே லத்தீன் மொழியில் அந்த மொழி மருவி அந்த பெயரானது கொஞ்சம் மாற்றத்தோடு என்னவா இருக்கிறது? பிப்ளியா என்று அழைக்கப்படுகிறது. பிப்ளியா என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் ஜெர்மன் மொழியில் பிபிள் என்று அழைப்பார்கள். அதே ஆங்கில மொழியில் நமக்கு பரிச்சயப்பட்ட ஆங்கில மொழி, அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வார்த்தையை தான் தமிழ் படுத்தி இன்றளவு நம் வீட்டில் என்ன பண்ணுவோம், என்னதான் விவிலியம் என்று சொன்னால் கூட பைபிள் எங்க அப்படி தான் கேட்போம். பைபிள் எங்க அப்படி தான் நம்ம கேட்போம். அப்படி தான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம்
பைபிள் எங்க அப்பா திடீர்னு வந்து போய் பைபிள் எடுத்துருவா, போ போ பைபிள் எடுத்துருவா, படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆக அந்த ஆங்கில மொழி, அந்த பைபிள் என்ற ஒரு வார்த்தை எந்த மொழியிலிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் இந்த 2 மொழியிலிருந்து தான். கிரேக்கத்தில் என்ன? பிப்ளோஸ், பிப்ளோஸ். அதே லத்தீன்ல பிப்ளியா என்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன? ஃபாதர், புரியாத மொழியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க, அந்நிய மொழியில் பேசுகிறீங்க, அதனுடைய அர்த்தம் என்னன்னு தான் கொஞ்சம் விளக்கி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அன்பானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பைபிள் அல்லது பிப்ளோஸ் அல்லது பிப்ளியா என்றால் புத்தகம். என்னது? புத்தகம். a book, புத்தகம். இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நாங்கள் நினச்சே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் நிறைய பேர். நான் ஒரே ஒரு புக்குக்காக வந்து இவ்வளோ நேரம் பேசுகிறாரு ஃபாதரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பிப்ளோஸ் அல்லது பிப்ளியா என்ற வார்த்தைகளின் அர்த்தம் புத்தகம். புத்தகம் எல்லாமே புத்தகம்தான், எல்லாமே புத்தகம்தான். நீங்கள் வாழும் இடத்துல நிறைய புத்தகம், அங்கே பாருங்கள் பைபிள் இருக்கின்றது, திருப்புகழ் மாலை புத்தகம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடிகின்றது. பாட்டு புக்கு இருக்கிறத பார்த்துருப்பீங்க, பாடல் புத்தகங்கள் இருக்கும். வேற என்னென்ன புத்தகம்லாம் இருக்கும் சொல்லுங்கள்? வேற என்னென்ன புத்தகம்? திருவழிப்பாட்டு புத்தகம். மேலும் என்னென்ன புத்தகம் இருக்கின்றது? மன்றாட்டு மாலை, நவநாள் புத்தகங்கள் இருக்கின்றன. நவநாளில் ஒரு சில இடத்தெல்லாம் பார்த்துக்கிறோம். எல்லா நவநாள்லையும் சேர்ந்து ஒரு புத்தகமாக அவர்கள் ஒரு இடத்துல வந்து கார்டு அப்படிலாம் போட்டிருப்பதை பார்த்துருக்கிறோம். அந்த புத்தகம் இருப்பதை பார்க்கின்றோம். மேலும் வீட்டுக்கு போனீங்கன்னா பிள்ளைகள் கையில் என்ன புத்தகம் இருக்கும்? பாட புத்தகங்கள், தமிழ், ஆங்கிலம், அப்புறம் வேறு எல்லா மொழிகள், மேக்ஸ், அதெல்லாம் இருக்குன்னு. அந்த புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்ற ஒரு கேள்வி வந்து நான் கேட்குறேன் உங்ககிட்ட. சொல்லுங்கள், அந்த புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் புக்ஸ் அண்ட் த பைபிள்? பைபிள் ஆல்சோ இஸ் நோன் அஸ் புக். பைபிளும் வந்து விவிலியமும் வந்து புத்தகம் என்று அழைக்கப்படுகின்றது. எல்லா புத்தகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம், இந்த குமுதம், கல்கண்டு, நக்கீரன், ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன் சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் வந்து பத்திரிகைகள். புத்தகங்கள் இந்த ஆசிரியர் எழுது, அந்த ஆசிரியர் எழுது, கவிதை புத்தகம், கட்டுரை புத்தகம் என்று புத்தகங்கள் நீண்ட வரிசையில் இருக்கின்றன. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன சொல்றீங்க? வாழ்வு தரும் வார்த்தை. வெரி குட். மற்ற புத்தகங்களுக்கும் இந்த புத்தகங்கள்லாம், மற்ற புத்தகங்கள்லாம் என்ன, ஒரு சாதாரண ஒரு புத்தகம், ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளுகின்றது. சும்மா ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற அது ஏதாவது ஒன்றை புதிதாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அதிலிருந்து தற்போது நடப்பு நிகழ்வுகள் அல்லது நடந்து முடிந்த நிகழ்வுகள் அல்லது கற்பனை நிகழ்வுகள் அல்லது கவிதை தொகுப்புகள் அல்லது கட்டுரை தொகுப்புகள் என்று நிறைய நம்ம வந்து தகவல்களை அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் சகோதரி சொன்னாங்க, இது வந்து வாழ்வு தரும் வார்த்தை என்று சொன்னாங்க. வெரி குட். அதில் வந்து அது வந்து ரொம்ப சரியான ஒரு பதில். வேற என்ன நினைக்கிறீங்க? மற்ற புத்தகங்களுக்கும் நம்முடைய திருவிவிலியத்துக்கும் என்ன வித்தியாசம்? உலகம் தோன்றியது இதில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய வித்தியாசங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இது கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவு அல்லது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம், அது போல நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அறிஞர் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார், நம்முடைய திருவிவிலியம் என்பது புக் ஆஃப் புக்ஸ் என்று சொல்லுகிறான். அதாவது தமிழில் புத்தகங்களின் புத்தகம். திரும்ப சொல்லுங்க எல்லாரும், புத்தகங்களின், நல்ல சத்தமா, புத்தகங்களின் புத்தகம். அதாவது புத்தகங்களுக்கு எல்லாம் உயர்ந்த ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக்கிட்டீங்கன்னா அது என்னது? இந்த புத்தகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எந்த புத்தகம்? நம்முடைய விவிலியம், நம்முடைய பைபிள் என்று சொல்லியிருக்கு. வேற எதுலையும் இல்லாதது இதில் இருக்கின்றது. சகோதரி சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கின்றது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? ரொம்ப அழகாக நம்முடைய பவுலடிகளார் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் உள்ளது என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட
அந்த புத்தகத்திலே நம்ம பார்ப்போம். அதாவது இது எல்லாவற்றையும் விட மேலான ஒரு புத்தகம். அதை படிக்கிறதுக்காக தான் இல்லை, அந்த வார்த்தையை கேட்பதற்காகத்தான் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய ஆலயங்கள் நிரம்பி வழிவதற்கு காரணம் என்ன? திருப்பலியில் பங்கு கொள்வது. ஆனால் திருப்பலியில் ஒரு முக்கிய அங்கம் என்ன? இந்த இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தையை தொடர்ந்து என்ன நடக்கின்றது? ஆண்டவருடைய உடலும் இரத்தமுமானது குருவானவருடைய வசிக்கிற வார்த்தைகளினால் அது என்னவாக மாறுகிறது? ஒரு சாதாரண ஒரு அப்பமும் சாதாரண ஒரு ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் ஆண்டவருடைய இரத்தமாகவும் மாறுவதை நம்மால் காண முடிகின்றது. அதுபோல அதில் முதல் பகுதி என்ன? இறை வார்த்தை. இறை வார்த்தை அதில் பார்ப்போம். முதல் வாசகம், ரெண்டாவது வாசகம், அது மட்டுமல்ல பதிலுரை பாடல், நற்செய்தி, குருவானவர் முழுவதுமாக அங்கே கூட அவர் என்ன நம்முடைய விவிலியத்திற்கான விளக்க உரைகளை அவர் கொடுத்து கொண்டிருப்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடிகின்றது. ரொம்ப அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தான் இது என்று எப்படி அழைக்கப்படுகிறது? புத்தகங்களின் புத்தகம். இட்ஸ் அ புக் ஆஃப் புக்ஸ் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அதையும் பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது விவிலியத்திற்கு வேறு பெயர்கள் இருக்கின்றதா? விவிலியத்துக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றதா? பைபிள்னு சொல்றீங்க ஃபாதர், அந்த பைபிளை அல்லது விவிலியத்தை வேறு ஏதாவது பெயர்களால் நாம் அழைக்கலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக என்ன சொல்லுகிறார்கள்? நம்ம கிறிஸ்துவ தமிழ் மரபில் வாசிக்க முடியுதுங்களா? ரொம்ப சின்னதாக இருக்குது எழுத்துக்கு. சத்திய வேதம். என்ன சொல்றாங்க? சத்திய வேதம். இது இன்னும் நம்ம சபையில் இருக்கிறவங்க சொல்ற மாதிரி இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் ஒரு பழைய ஒரு மரபு, நம்முடைய தமிழ் மரபு சத்திய வேதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக வேதாகமம். ரிப்பீட் பண்ணுங்க. முதல்ல என்ன பார்க்கிறோம்? சத்திய வேதம். சத்திய வேதம். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சத்திய வேதம் இருக்கின்றது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சத்திய வேதம் இருக்கிறது. உதாரணத்திற்கு நம்முடைய சகோதரர்கள் இந்து சகோதர சகோதரிகளுடைய அல்லது அவருடைய மறைநூல் அல்லது சத்திய வேதம் என்ன? பகவத்கீதை. அதில் ஒரு சிலர் தான் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட அவள் என்ன சொல்வார்கள்? பகவத்கீதை அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிய அவருடைய மறைநூல் என்ன? குரான். குரான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்களுடைய சத்திய வேதம், அவருடைய மறைநூல் இருக்கின்றது. அதை பார்க்கின்றோம். வேதாகம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள் நல்லா கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவர்கள் இந்த நூலை, இந்த பைபிளை ரெண்டு வகையாக பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறாங்க? ரெண்டு வகையாக. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆங்கிலம் சொல்ல போனால் ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் என்று சொல்லுவார்கள். ஏற்பாடு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை யாரோடு ஏற்படுத்தினார்? யார் மோசேவோடு ஏற்படுத்தினார்கள். பாதி ஆன்சர் கரெக்ட். மோசேவோடு ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினார்? கடவுள். முக்கியமாக யாவே கடவுள் என்ன செய்கிறார்? மோசேவோடு ஏற்படுத்துகிறார். ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்ன சொல்லுவாங்க? அதை ஆபிரகாமோடு கடவுள் ஏற்படுத்தினார். ஆனால் ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கையை முன்மொழிகிறார். மோசேவோடு அவர் அந்த உடன்படிக்கை எந்த இடத்துல? அது சீனாய் மலையில யாவே கடவுள் என்ன செய்கின்றார்? நம்முடைய மோசே பெரும் தலைவர் அல்லது குல முதுவர் மோசேவோடு அவர் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். மோசேவோடு அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகின்றார். புதிய உடன்படிக்கையை யாரோடு ஏற்படுத்துகிறார்? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து
யாரோடு? எல்லாரோடும். அங்க இஸ்ராயல் மக்கள் மட்டும்தான். யாவே கடவுள், இஸ்ராயல் மக்கள், இஸ்ராயல் மக்கள், யாவே கடவுள். அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சற்று மாறுபட்ட ஒரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு யாருக்கும் யாருக்கும் உள்ள உடன்படிக்கை? இயேசு கிறிஸ்துவுக்கும் எல்லா மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும், இஸ்ராயல் மக்கள், புறவின மக்கள், எல்லா மக்களுக்கும் இது என்னவாகின்றது? இது உடன்படிக்கையாக இருக்கின்றது. இது ஒரு பெயர். பழைய ஏற்பாட்டு நூல்கள் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு நூல்கள் இயேசுவுக்கு முற்பட்ட காலத்திலும், புதிய ஏற்பாட்டு நூல்கள் இயேசுவுக்கு பிற்பட்ட காலத்திலும் உருவாக்கப்படுகின்றது. அது நீங்க மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு எந்த காலத்தில்? இயேசுவுக்கு முற்பட்ட காலத்திலும், புதிய ஏற்பாடு இயேசுவுக்கு பின்னால், அதாவது இயேசு பிறப்பிற்கு பின்னால் எழுதப்பட்ட. நல்லா தெரியும், இயேசுவுக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகங்கள் ஒரு சில சொல்ல முடியுமா? ஒரு சில புத்தகங்கள், இயேசுவுக்கு முன்னால் எழுதின புத்தகங்கள் ஏதாவது? தொடக்க நூல், விடுதலை பயணம், அப்படியே வரலாற்று நூல்களில் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? வரலாற்று நூல்களில் சாமுவேல், அரசர்கள் புத்தகம். இறைவாக்கினர் நூல்களில் ஏதாவது சொல்ல முடியுமா? எசாயா, எரேமியா என்று ஒரு மலாக்கி இறைவாக்கினர் வழியாக வரைக்கும் அது போவதை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறந்த உடனே வடிவமைக்கப்பட்ட நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த திருத்தூதர் பணிகளில் நாம் திருத்தூதர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் பார்க்கின்றோம். இது இயேசு பிறந்த பின்பு. இயேசுக்கு முன்பாக ஏறக்குறைய எத்தனை நூல்கள் இருக்கின்றன? 46. சத்தமா சொல்லுங்க, 40. தூக்கத்தில் யாருன்னா உங்களை எழுப்பி கேட்டால் கூட, அப்பா பழைய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் இருக்குதுன்னு கேட்ட உடனே டவுட்டாக இருக்குது. 44, 45, 46 அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எப்போவுமே நீங்கள் என்ன சொல்லணும்? 46. புதிய ஏற்பாட்டில் 27. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கின்றன. ஆக மொத்தம் 73 புத்தகங்கள். நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகள் ஒரு 7 புத்தகங்களை அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் நம்மை பொறுத்த மாட்டில எத்தனை புத்தகங்கள்? 73 புத்தகங்கள். அதை தான் நாம் பார்க்கின்றோம். இப்போ என்னென்ன பார்த்துருக்கிறோம்? நல்லா முதல்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கிறோம்? முதல்ல நான் என்ன தகவல் சொன்னேன்? எந்த மொழியிலிருந்து வந்திருக்கிறது பைபிள் என்ற ஒரு வார்த்தை? கிரேக்க மொழி. சூப்பர், அருமையாக சொல்றீங்க எல்லாரும். அருமையாக சொல்றீங்க. கிரேக்க மொழி. என்ன மொழி? பேர் என்ன? பிப்லோஸ். பிப்லோஸ் பிப்லோஸ். அதே போல லத்தீன் மொழி பிப்லியா. பிப்லியா என்ற ஒரு வார்த்தைகள் அதிலிருந்து வந்திருக்கின்றது. விவிலியத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, சத்திய வேதாகமம் எல்லாம் பார்த்தேன் நான். அது மட்டுமல்ல, வேதாகமம், மறைநூல், அப்புறம் ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் என்ன? இயேசுக்கு முற்பட்டு எழுதப்பட்டது என்ன? புதிய ஏற்பாடா? இயேசு பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்டது என்ன? பழைய ஏற்பாடு. அலர்ட்டாக இருக்கிறீங்க எல்லாம். தூங்குறீங்களோ அப்படின்னு பார்த்தேன். எல்லாரும் அலர்ட்டாக இருக்கிறீங்க, சரிங்களா? ஆக இயேசுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்கள் பழைய ஏற்பாடு. இயேசு பின்பு, அவர் பிறந்த பின்பு எழுதப்பட்ட புத்தகங்கள் புதிய ஏற்பாடு. திருவெளிப்பாடு வரைக்கும் வரும். முதல்ல தொடக்க நூல்லேருந்து மலாக்கி இறைவாக்கினர் புத்தகம் வரைக்கும் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு மத்தேயு நற்செய்தியாளர் தொடங்கி எதுவரை? திருவெளிப்பாடு வரை இது புதிய ஏற்பாடு என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த ஸ்லைட். ஏற்கனவே சொன்னது போல எல்லாரும், எல்லா கிறிஸ்தவர்களும் நல்லா கவனிக்க வேண்டும். எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இந்த 73 என்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 73னா என்ன? திருவிவிலிய புத்தகங்கள்.
பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ நீங்களும் சரி, நானும் சரி, அல்லது பக்கத்து பங்கில் பெசன் நகரில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் சரி, இங்கே வேற என்ன பக்கத்து பங்கு என்ன இருக்குது, வெட்டுவாங்கனியில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த 73 புத்தகங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. 73 புத்தகங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. யாருன்னா பார்க்கும்பொழுது நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகள், புரோட்டஸ்டன்ட்ஸ். அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க என்னன்றாங்க, புதிய ஏற்பாட்டில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு 27 எனக்கும் 27. புதிய ஏற்பாடு, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நீங்களும் 27 வச்சுக்கங்கப்பா, நானும் 27 புத்தகங்களை வைத்திருக்கிறேன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. என்னன்னு சொல்கிறேன் நான், பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் உனக்கு 46, எனக்கு 41, எனக்கு 39. அம்மா கரெக்டாக சொன்னாங்க, எனக்கு 39. யாரு? பிரிவினை சகோதர சகோதரிகள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அவர்களுக்கு 39, நமக்கு 46. என்ன நம்பர் அடி வாங்குது? 7. 7னா விவிலிய வார்த்தைகளிலே முழுமை என்று ஒரு அர்த்தம். முழுமை என்று ஒரு அர்த்தம். 7 தடவை ஒரு இடத்துல கூட இயேசு கிறிஸ்து சொல்லுவார்ல, எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் கேட்கும் பொழுது 7 முறைன்னு சொல்லுவார். 7 முறைனா முழுவதுமாக மன்னிக்க வேண்டும். 7000, 7 லட்சம், 7 மில்லியன், 7 பில்லியன் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். இதை கடவுள் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதுபோல 7 என்றால் இந்த 7 புத்தகங்களை ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. சுருக்கமாக நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். சுருக்கமாக பார்க்க வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 73 புத்தகங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் பிரிவினை சகோதர சகோதரிகள் எத்தனை புக்கு? 66 புத்தகங்களை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த 7 புத்தகங்கள் உங்கள் பைபிளை நீங்கள் புரட்டி பார்த்தீங்க என்றால் அதனுடைய தலைப்பு என்ன? நல்ல பைபிளை திருப்பி பாருங்க. அந்த அட்டவணையில், கால அட்டவணையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இணை திருமுறை நூல்கள். இணை திருமுறை நூல்கள். அப்போ திருமுறை நூல்கள் என்று ஒன்று இருக்கின்றன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை நூல்கள் அல்லது திருமுறை நூல்கள் என்று இருக்கின்றன. அதே நேரத்தில் இணை திருமுறைகள் என்றால், இணைன்னா உங்களுக்கு தெரியும், கூடுதலாக ஒரு 7 புத்தகங்களை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எடுத்து தங்களுடைய சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய காரணங்கள் சொல்லுகிறார்கள். என்னவென்றால், முதல் காரணம் என்னவென்றால், நல்லா கவனிக்கணும், நான் திரும்ப கேட்பேன், 3 காரணங்களை நான் சொல்லுவேன். 3 காரணங்கள் ஏன் பிரிவினை சகோதர சகோதரிகள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள், கத்தோலிக்கர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பார்க்கும்பொழுது முதல் காரணம் இவையெல்லாம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. நான் சொன்ன புதிய ஏற்பாட்டில் பிரச்சனை இல்லை. புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள்லாம் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன? கிரேக்க மொழியில தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. எந்த மொழியில? எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த 7 புத்தகங்களை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 7 புத்தகங்களும் என்ன சொல்லுகிறார்கள்? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கின்றது. என்னப்பா, எல்லா புத்தகங்களும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, ஆனால் இந்த 7 புத்தகங்கள் கிரேக்க மொழியில் எழுதிய புத்தகங்களை எடுத்து நீங்கள் இந்த திருவிவிலியத்தில் சேர்க்கலாமா என்ற ஒரு கேள்வி நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரி, நம்ம புரோட்டஸ்டன்ட் சகோதர சகோதரிகளுக்கு உண்டு. முதல் காரணம் என்ன? மொழி தான் பெரிய பிரச்சனை. இப்போ பார்க்கும்போது எந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மொழியை தான் பேசணும், இந்த மொழியில் தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக
அது அந்த காலத்திலே இருந்தது. பைபிள்லே இந்த பிரச்சனை இருந்தது. கிரேக்க மொழியா எபிரேய மொழியா, எபிரேய மொழியா கிரேக்க மொழியா என்று பார்க்கும் பொழுது, இதனால் இந்த புரோட்டஸ்டன்ட் என்ன சொல்லிட்டாங்க, பிரச்சனையே வேணாம், இந்த 7 புத்தகங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. இன்று கூட நீங்கள் வேறு யாராவது ஒரு பிரிவினை சகோதர சகோதரிகள் அச்சிடுகின்ற தயாரிக்கின்ற ஒரு பைபிளை நீங்கள் வாங்கி பார்த்தீங்க என்றால், ஐயோ என்ன ஒரு 7 புத்தகம் காணோம் அப்படின்னு சொல்லுவீங்க. காரணம் என்ன? முதல் காரணம் என்ன? மொழி பிரச்சனை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இடப்பிரச்சனை. என்ன இடம் பார்க்கும் பொழுது, இந்த 39 புத்தகங்களும் நான் சொல்லியிருக்கேன்ல, பழைய ஏற்பாட்டில் பிரிவினை சகோதர சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 39 புத்தகங்களும் எந்த இடத்துல எழுதப்பட்டது? எந்த ஏரியாவில் எழுதினாங்க? மன்னாரப்பேட்டை ஏரியாலையா? எங்கே எழுதினாங்க? பாலஸ்தீனா பகுதியில் எழுதினார்கள். என்ன ஏரியாவில் எழுதியிருக்கிறாங்க? பாலஸ்தீனா பகுதியில் எழுதியிருக்கிறார்கள் இந்த 39 புத்தகங்களும். ஆனால் இந்த 7 புத்தகங்களும் நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 7 புத்தகங்களும் பாலஸ்தீனாவுக்கு வெளியே எழுதப்பட்டது. பாலஸ்தீனாவுக்கு வெளியே எழுதப்பட்டது. இதனால்தான் என்ன சொல்றாங்க, இந்த புத்தகங்களை நாம் சேர்க்கக்கூடாது. இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு பிரான்ஸ்ல இருந்தோ அல்லது அமெரிக்காவில் இருந்தோ அல்லது சைனாவில் இருந்தோ ஏதோ ஒரு 4-5 பேர் எழுதியிருக்கிறாங்க, இதையும் சேருங்கன்னு சொன்னா சேற்றுக்கொள்வார்களா, ஒத்துக்கொள்வார்களா? அதுபோலத்தான் இருந்தது இவையெல்லாம். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வெளியே எழுதினாலும் இது நம்ம நூலு தான், வெளியே எழுதினாலும் இது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய பைபிளுடைய உடைமைதான் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் பரந்த மனப்பான்மையோடு இதை ஏற்றுக்கொள்வதில்லை. எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம மொழி தான், எந்த இடமா இருந்தாலும் நம்முடைய இடம்தான். எல்லா இடத்துலையும் கடவுள் தன்னுடைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார், எல்லா இடத்துலையும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அங்கெல்லாம் கிடையாது, இங்கே தான், இந்த இடம்தான், இந்த மொழி தான், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவதை நம்ம பார்த்து இருக்கிறோம். மூன்றாவதாக, முதல் காரணம் என்ன சொன்ன? மொழி. முதல் காரணம் மொழி. இரண்டாவது காரணம் இடம். மூன்றாவதாக காலம். அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தில் அது நிறைய மிகப்பெரிய ஒரு கணக்கீடு இருக்கின்றது. அதில் நீங்கள் ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. நீங்கள் வேணும்னா படித்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இவை காலத்தால் பிந்தியவை. இந்த 7 புத்தகங்களும் காலத்தால் பிந்தியவை. ஏறக்குறைய அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். இஸ்ராயல் மக்கள் எங்கெங்கெல்லாம் நாடு கடத்தப்பட்டார்கள்? முதலில் எகிப்திற்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், எகிப்திய மன்னன் பேர் என்ன? பார்வோன். அப்புறம் திரும்பி வராங்க. திரும்பி எங்க அவர்கள் குடியேறுகிறார்கள்? எங்க செட்டில் ஆகுறாங்க? கானான் தேசம், பாலும் தேனும் பொடிகின்ற கானான் தேசத்தில். அங்கேயும் அவர்கள் முழுமையாக இருக்க முடிகின்றதா? இல்லை. அங்கிருந்து அசீரியர்கள் அவங்கள ஒரு பகுதியை அவர்களை விழுத்து சென்று அவர்களுக்கு வைத்துக் கொள்ளுகிறார்கள். அங்கிருந்து பாபிலோனியா, அடிமேல அடின்னு சொல்லுவாங்க, மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடின்னு சொல்ற மாதிரி இஸ்ராயல் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வதைத்தார்கள். இவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் வாழ்க்கையின் குறிப்புகளை இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இறைவாக்கினர் புத்தகங்கள்லாம் ஒரே புலம்பலாக இருக்கும், ஒரே புலம்பல்களாக இருக்கும். புலம்பலாக மட்டுமல்ல, எல்லாமே அப்படிதான். இப்போ கூட நம்ம கூட நிறைய பேர் அப்படிதான், எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கு, வாழ்க்கையில் புலம்பிட்டே இருக்கிற ஆசீர்வாதத்தை நினச்சி நம்ம இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதே இல்லை. அதுபோல் இஸ்ராயல் மக்கள் பயங்கரமாக வாழ்க்கையில் அவள் துன்பங்கள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மீண்டும் குடியேறுகிறார்கள். எங்க குடியேறுறாங்க? அதே இடத்துல, இருந்த இடத்துல பாலஸ்தீனாலே குடியேறுறாங்க. இவ்வாறு இவர்கள் குடியேறின பின்பாக எழுதப்பட்ட நூல்கள். ஆகவே இந்த நூல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று, இதெல்லாம் ஒரு சில காரணங்கள். இதெல்லாம் முதன்மையான காரணங்கள். இந்த 7 புத்தகங்களை ஏன் இஸ்ராயல் மக்கள் ஏற்றுக்கொள்வது?
என்னென்ன காரணங்கள்? முதல்ல இருந்து சொல்லுங்க. முதலாவதாக மொழி. எந்த மொழி? எந்த மொழி? கிரேக்க மொழியில இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, அதனால் இந்த புத்தகங்களை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாவதாக இடம். எங்கே எழுதினாங்க? பாலஸ்தீனாவுக்கு வெளியே எழுதப்பட்ட புத்தகங்கள். மூன்றாவது காலம், காலத்தால் பிந்தியவை என்று சொல்லுகிறார். இதுதான் வித்தியாசம். இதுதான் வித்தியாசம். நிறைய பேருக்கு இது ஒரு புதிய தகவலாகத்தான் இருக்கு. புதிய தகவலாகத்தான் இருக்கு. எத்தனை பேருக்கு ஏற்கனவே தெரியும் நான் சொன்னது? கை உயர்த்துங்க. ஏற்கனவே தெரியும். இந்த காரணங்கள்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். சகோதரிக்கு தெரிஞ்சிருக்கு, பிரதருக்கு தெரிஞ்சிருக்குங்களா? சிஸ்டர் பிரதர் 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கின்றது. அவர்கள் உண்மையில் இது போன்ற விவிலிய வகுப்புகளில் ஏற்கனவே நீங்கள் பங்கேற்று இருக்கலாம். இறைவாக்கு பணியாளர் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் 2 பேரும். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியங்களா? ஏன் இந்த 73, 66 என்ற ஒரு வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக 46, 39 என்ற ஒரு வித்தியாசம் என்றால் இவைத்தான் காரணம். அதையும் பார்க்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த பிரச்சனை இல்லை. நான் சொன்ன அவர்களும் எத்தனை புத்தகங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள்? 27 புத்தகங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாமும் 27 புத்தகங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். விவிலியம் எப்படி எழுதினாங்க ஃபாதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பைபிளை எப்படி அவர்கள் எழுதினார்கள்? 73 புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. எத்தனை பக்கம் இருக்குதுமா பாருங்க. எத்தனை பக்கம் இருக்கிறது பைபிள்ல? கடைசி பக்கம் என்ன பாருங்க. புதிய ஏற்பாட்டில் 407 பக்கங்கள், பழைய ஏற்பாட்டில் 1407. பழைய ஏற்பாட்டில் 1407, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அதுவும் உண்மைதான். ஆமாம், பிரதர் சொல்றதும் கரெக்டு தான். ஒரு பைபிளில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் ஒரு சரியான ஒரு அளவில் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பைபிள் பெரிய அளவில் இருக்கும். ஒரு சில பைபிள் ரொம்ப சின்ன எழுத்துக்கள்லாம் இருப்பதை பார்க்கணும், வேறுபடுகின்றன. ஆனால் நான் சொன்ன வர்றது என்னவென்றால், நான் சொன்ன பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம்? 46. புதிய ஏற்பாட்டில் 27. ஆக மொத்தம் 73. ஃபாதர், இந்த 73 புத்தகங்களையும் இன்னும் ஒரு 73 நாட்களில் எழுதினாங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபாதர் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். என்ன சொல்கிறீங்க? இல்லைன்னா எப்படி? இல்லை என்றால் எப்படி எழுதினார்கள்? ஒரே நேரத்தில் ஒரே மனிதரால் எழுதப்படவில்லை. புத்தகங்களுடைய பெயர்லேயே நமக்கு தெரிகின்றது. இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க? 4 பேர். அதிகாரப்பூர்வமாக 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. யார் யார்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் பார்க்கின்றோம். இறைவாக்கினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் பெரிய இறைவாக்கினர்கள் யாரு? 4 பேர். யார் யாரு? எசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். 4 இறைவாக்கினர்கள். அவருடைய அனுபவங்கள் என்ன? இஸ்ராயல் நாடு கடத்தப்பட்ட பொழுது, அல்லது இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தினின் பொழுது, இஸ்ராயல் நாடு கடத்தலுக்கு முன்பாகவும் இஸ்ராயலுடைய நாடு கடத்தலுக்கு பின்பாகவும் அவங்க தங்கள் அனுபவங்களை எழுதி வைக்கிறாங்க. ஒரே இதுதான், ஒரே குறிப்புகள் தான். ஆனால் வெவ்வேறு முறையில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பார்வை வேறுபடுகின்றது, கோணங்கள் வேறுபடுகின்றது. அதைத்தான் பார்க்கின்றோம். முதலாவதாக வாய்மொழி. இது தெரியும் நினைக்கிறேன், பின்னாடி இருக்கணும், தெரியுதுங்களா? முதலாவதாக பார்க்கும்போது வாய்மொழி. ஆங்கிலத்தில் ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரல் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆதி கிறிஸ்தவர்களிடம் மத்தேயு நற்செய்தி பிரதி இருந்தது. மத்தேயு நற்செய்தி பிரதி இருந்தது. அவர்கள் கையில் சட்ட நூல்களும் இருந்தன. என்ன நூல்கள் இருந்தன? சட்ட நூல்களும் இருந்தன. அவங்க கையில் வச்சிருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றாக வைத்திருந்தார்களா? இல்லை, தனித்தனியாக வைத்திருக்க. எப்படி வச்சிருந்தாங்க? புக்கு மாதிரி வச்சிருக்கல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா ஒரு பேக் நிறையா புத்தகங்கள், அந்த கணக்கு புத்தகம்,
அறிவியல் புத்தகம். அப்படி போல அந்த காலத்தில் சுருளேடு வைத்திருந்தார்கள். சுருளேட்டை அவர்கள் வைத்திருந்தார்கள். சுருளேட்னா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது எழுதப்பட்ட நூல்கள், காகிதம் அல்ல. இப்போ நம்ம கிட்டலாம் காகிதம் இருக்கின்றது, எழுதுகிறோம், இல்லைன்னா கிழிச்சு குப்பை தொட்டில் போட்டுறோம். அல்லது இங்கு பெண்ணு எழுதலாம் என்ன பண்ணுறோம், திரும்ப இங்கு ஊற்றிடுறோம். இப்போ யாரும் இங்கு பேனாலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாம் பால் பாயிண்ட் பேனா தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பால் பாயிண்ட் பேனாலாம் அப்படி எழுதுகிறோம், பேனா எழுதலாம் தூக்கி போடுறோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. எழுதுவது ரொம்ப கடினமான ஒரு பணி. எழுதுவது ரொம்ப கடினமான ஒரு பணி. இப்போ இருக்கிற பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எழுத சொன்னால் எழுதுறது கிடையாது. ஆனால் கம்ப்யூட்டரில் மணிக்கணக்காக டைப் படிக்கிறது, இல்லைனா இந்த இதை மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனை தேய்ச்சி பார்த்துட்ருக்கு. அதுதான் எழுதுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. அந்த காலத்தில் முதலிலேயே எழுதிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை, வாய்மொழியாக பேசி கொண்டிருந்தார்கள். இயேசுனுடைய கதை, அதாவது இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு மக்கள் மத்தியிலே இருந்தது. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து அப்பங்களை பகிர்ந்து கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு பார்வை தெரியாத சகோதரரை பார்வை தெரியுமாறு அவர் செய்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இதெல்லாம் காது வழியிலே கேட்பது. இப்போதெல்லாம் நம்ம பைபிளில் தெளிவாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் கூட நீங்கள் கேட்பீங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த சீடர்கள் இருந்தார்கள்? பெண் சீடர்களும் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பெண் சீடர்களும் இருந்தார்கள். இவையெல்லாம் எழுதப்பட்டு அவங்க கையில் இல்லை. என்ன செய்கிறார்கள்? வாய்மொழியாக பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஓரல் ட்ரெடிஷன். நான் சொல்கிறேன், நீ கேட்குற, நீ கேட்குற, நான் சொல்கிறேன், அப்படி என்று அவர்கள் சொல்கிறார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்க்கிறோம், நம்மிடம் இருக்கிற நிறைய இந்த இயற்கை மருத்துவங்கள் அல்லது வாய்மொழி பாடல்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. காரணம் என்னவென்றால் அதெல்லாம் எழுதி வைக்கல, அதையெல்லாம் எழுதி வைக்கப்படவில்லை. அப்பொழுது ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, இது இப்படியே விட்டுடக்கூடாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாவே கடவுள், அவருடைய மகிமை என்னென்ன, அவர் எவ்வளவு அதிசயங்கள் செய்திருக்கிறார், எவ்வளவு மக்களை தன்மையப்படுத்தி இருக்கிறார், எவ்வளவு வசீகர வார்த்தைகளை அவர் பேசி இருக்கிறார். ஆகவே அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அல்லது அவருடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் அல்லது அவருடைய பிறப்பு இறப்பு, அவருடைய அதிசயங்க, அவர் சொன்ன உவமைகள், அவர் திட்டிய திட்டுக்கள் பாருங்க. எல்லாம் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அல்லது மறைநூல் அறிஞர்களுக்கும் ஒரே பிரச்சனை. அவர் போட்ட சண்டைகள், அவருடைய வாதங்கள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எழுதி வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அதுதான் எழுத்து பிரதி அப்படின்னு பார்க்கிறோம். பிரதி எழுத்து பிரதினா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என்ன செய்கிறாங்க? அவர்கள் சேர்த்து அவர்கள் உள்ளே அடக்கி வைக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாங்க. சேர்த்து ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும், அதில் என்ன பண்ணிடுறாங்க? அந்த சுருளேற்றை சுருட்டி அதுக்குள்ளே வச்சுருவாங்க. டக் டக் டக்குன்னு சொல்லிட்டு வச்சு அதை அவர்கள் என்ன செய்கிற? பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை என்ன செய்வாங்க? அதில் ஏதாவது ஒரு திராவகம் அதை தடவி அதை அவர்கள் அழியாதவாறு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அச்சு பிரதிக்கு முன்பாக, பிரிண்டிங் மெஷின்லாம் வருவதற்கு முன்பாக இவையெல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது? இவையெல்லாம் தயாரிக்கப்பட்டு விட்டன. உடனே தொடர்ந்து என்ன செய்கிறார்கள்? இதை இப்படியே விடக்கூடாது, இவற்றை நாம் தொகுத்து அதை ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். நீங்கள் கூட பார்த்துருக்கீங்க, செய்தித்தாள்களிலும் அல்லது பத்திரிகை பிரதிகளிலும் அல்லது வேற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தொடர்கதை வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்கதை அல்லது நிறைய பேர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுதிய கட்டுரைகள் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பொழுது ஒருவர் என்ன செய்கின்றார்? எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாக வைத்து நாம் திருவிவிலியமாக நாம் வெளியிடுவோம் என்று இணைத்து தொகுக்கிறார். தொகுப்பு நூல்கள் தான் இந்த 73 புத்தகங்கள். நல்லா நினைவுபடுத்திக் கொள்கிறேன். முதல்ல எப்படி? வாய்மொழியாக இஸ்ராயல் மக்களும் அல்லது ஆதி கிறிஸ்தவர்களும் தங்களுடைய திருவிவிலிய
நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார்கள். ஞாபகப்படுத்தி பார்க்கின்றது, நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டாவது என்ன செய்யறாங்க? இஸ்ராயல் மக்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் எழுதி வைக்கிறாங்க. இது இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒரு வகையில் இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று இவர்கள் எழுதி வைக்கிறார்கள். இறுதியில் என்ன செய்யறாங்க? எழுதியெல்லாம் ஒன்றாக போட்டு, எழுதியெல்லாம் ஒன்றாக போட்டு அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு புத்தகமாக, இது நீங்க நம்ப மாட்டீங்க, ஏறக்குறைய ஒரு 2000 ஆண்டு தொகுப்புகள் இந்த விவிலிய புத்தகம். 2000 ஆண்டு தொகுப்புகள் இந்த விவிலிய ஒரு புத்தகம். ஏதோ ஒரு நாளில் உட்கார்ந்து ஒருவர் எழுதியது கிடையாது. அல்லது ஒரு 50 பேர் சேர்ந்து திருவிவிலியத்தை எழுதிடலாம் அப்படின்னு கிடையாது. இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி எழுதி அந்த கதைகளை நினைவு கூர்ந்து அவர்கள் இந்த புத்தகங்களை தொகுத்து அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதில் இன்னொரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல் எடுக்கணும். இன்னொரு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு? இதுவரை சொன்னதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்கின்றதா? ஏதாவது சந்தேகம் நீங்கள் கேட்கலாம். அல்லது ஏதாவது உங்களுக்கு சொல்ல நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க. சரி, ஓகே. நீங்கள் அது மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு படிப்பு, கும்ரன் ஸ்க்ரோல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய நீண்ட படிப்பு. அவை வேறு ஒன்றும் இல்லை, அவையெல்லாம் எழுத்து பிரதிகள். நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்களும் எல்லாரும் கிடையாது, எல்லாராலையும் இந்த பைபிளுடைய மொழிகளை கற்று தேர்ந்து அந்த பைபிளுடைய பிரதிகளை அவர்கள் எழுதி உருவாக்க முடியாது, எல்லாராலையும் முடியாது. உதாரணத்திற்கு யார் யாருக்கெல்லாம் எபிரேயம் தெரிந்திருக்கின்றதோ அவங்க தான் கரெக்டாக எழுத முடியும். எனக்கு தமிழ் மொழியே தெரியல, ஆனால் தமிழில் நான் ஒரு புத்தகத்தை பார்த்து நான் எழுதணும்னா என்னால் முடியாது, நிச்சயமாக முடியாது. அதுபோல் இந்த எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் ஏன் அரமேய மொழியும் நன்றாக கற்றுத்தேர்ந்த ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? அவருடைய முழுமை நேர வேலை என்ன, ஃபுல் டைம் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் எழுதுவது தான். இது முழுமையான வேலை என்ன? எழுதுவது. எழுதி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குகைகளில் இவற்றை பதுக்கி வைக்கிறார்கள். ஏனென்றால் உரோமியர்கள் அல்லது அசிரியர்கள் பாபிலோனியர்கள் என்ன செய்வாங்க? இவருடைய புத்தகங்களையும் எடுத்து அல்லது இவருடைய அந்த வரலாற்று நூல்களெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க? எரிச்சிருவாங்க. ஆகவே இவர்கள் பாதுகாப்பாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொகுப்பு தான் குமரன் தொகுப்பு. நிறைய பேர் அதற்காக வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதிலே ஒருவர் அதுதான். அதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டை 5 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டை நீங்கள் 5 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். 5 வகையாக. முதலாவதாக ஐநூல் என்று சொல்லுகிறார், தோரா அல்லது பென்டாடுவேக் என்று சொல்லுகிறார். பென்டாடுவேக் என்று சொல்லுகிறார்கள். தோரா பழைய ஏற்பாட்டு நூல்கள் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன? 5 நூல்கள். அதற்கடுத்து வரலாற்று நூல்கள். அதற்கடுத்ததாக வரலாற்று நூல்கள் என்னென்னலாம் வரும்? சாமுவேல், அரசர்கள், குறிப்பேடு புத்தகங்கள், மேலுமாக மக்கபேயர் புத்தகங்கள், எஸ்ரா, நெகேமியா. ஒரு சிலர் அவற்றை இறைவாக்கினரோடு சேர்ப்பாங்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்க? இதை நம்முடைய வரலாற்று நூல்களோடு அவர்கள் சேர்ப்பதையெல்லாம் பார்க்கின்றோம். ஐநூல் உங்க எல்லாருக்கும் தெரியும். தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணை சட்டம். 5 நூல், 50 நூல்கள் சொல்லுவாங்க. வரலாற்று நூல்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இறைவாக்கினர்கள் 2 வகையா பிரிக்கலாம். பெரிய இறைவாக்கினர்கள், சிறிய இறைவாக்கினர். பெரிய இறைவாக்கினர்கள், சிறிய இறைவாக்கினர்கள். பெரிய இறைவாக்கினர்கள் தான் எசாயா, எரேமியா, தானியேல், எசேக்கியேல். 4 பேர். சிறிய இறைவாக்கினர் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தரா அபக்கூக், நாகும், அது போன்ற நிறைய இறைவாக்கினர் இருக்கலாம். இது இல்லாம ஞான நூல்கள் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. ஞான நூல்களை விஸ்டம் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. ஞான நூல்கள் அதிலே தான் நம்முடைய சாலமோனின் ஞானம்,
சீராக்கின் ஞானம், இனிமை மிகு பாடல்கள் போன்ற முக்கியமான இந்த ஞான வகை நாளைக்கு கொஞ்சம் இன்னும் விளக்கமாக இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இவையெல்லாம் எதை சொல்லிக் கொடுக்கக்கூடியன? ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சில நூல்கள், அதையும் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, மறையுண்மை விளக்க நூல்கள் ஒரு சில நூல். உதாரணத்திற்கு தானியல் புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தானியல் புத்தகத்தில் திடீரென்று ஒரு சிங்கம் ஒரு தலை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறியீடுகள், நிறைய விளக்கு உரைகள்லாம் நமக்கு தேவைப்படுகிற போது அவள் எழுதியிருப்பார்கள். அவையெல்லாம் மறையுண்மை விளக்க நூல்கள், ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாடு யாவே இஸ்ராயல் மக்கள். பழைய யாருக்கும் உள்ள ஒரு உறவு யாவேக்கும் இஸ்ராயல் மக்கள். நான் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. என்ன சொல்லியிருந்தேன்? இந்த உடன்படிக்கை யாருக்கும்? யாவே கடவுளுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும். மோசே வழியாக இஸ்ராயல் மக்களுக்கும் இவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தீர்கள் என்றால், புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கும் ஆதி கிறிஸ்தவர்களுக்கும் இருந்த ஒரு உறவு. யார் முதல் ஆதி கிறிஸ்தவர்கள்? இந்த 12 சீடர்கள். அவர்களோடு சேர்ந்து நிறைய சீடர்கள். ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஏறக்குறைய இயேசுவுக்கு 72 சீடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி கிறிஸ்தவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொள்ளுகிறார்கள். பின்பாக பவுல் வருகிறார். பவுலோடு சேர்ந்து மற்ற எல்லாரும் சேர்ந்து, உடனடிப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்லதொரு ஆதி கிறிஸ்துவ குடும்பத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதையும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 20 நூல்கள். இதை 27 நூல்கள். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதை எப்படி பிரிக்கலாம்? 4 பகுதிகளாக பிரிக்கலாம். கடைசி செய்தி இதை மட்டும் முடிச்சிடலாம். நம்ம புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு சொன்ன? 5 வகையாக. என்னென்ன பிரிவுகள்? ஐநூல், வரலாற்று நூல்கள், வெரி குட், இறைவாக்கினர் நூல்கள், ஞான நூல்கள், மறையுண்மை நூல்கள். 5 பகுதி. புதிய ஏற்பாட்டை நாம் 4 வகையாக பிரிக்கலாம். 4. முதலாவதாக நற்செய்தி, இரண்டாவதாக பார்க்கும்பொழுது கடிதங்கள், மூன்றாவதாக பார்க்கும்பொழுது திருவெளிப்பாட்டு நூல், மூன்றாவதாக. 4ஆவதாக இது அப்போஸ்தலரின் வரலாறு. இயேசுவின் வரலாறையும் அப்போஸ்தலரின் வரலாறையும் வேறு விதமாக நாம் பிரிக்கலாம். இன்றைக்கு நான் இதை தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் நன்றாக நீங்கள் ஒரு சிலர் எழுதி வச்சிருக்கிறீங்க, ஒரு சிலர் மனசில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய முன்னுரைகளை நான் கொடுத்திருக்கிறேன். நாளைக்கு வரும்பொழுது பழைய ஏற்பாட்டை பற்றி கொஞ்சம் விலாவரியாக பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டை பற்றி அதனுடைய புத்தகங்கள் என்ன, அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரமும், ஞாயிற்றுக்கிழமை நாம் புதிய ஏற்பாட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம், ஏதாவது டவுட் நீங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். திருப்பாடல்கள் ஞான நூல்களில் வகையை சேர்த்துக்கொள்ளலாம். ஞான நூல்களினுடைய வகையை சேர்த்துக்கொள்ளலாம். அதை நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீதிமொழிகள் ஞான நூல்கள். ஏதாவது ஒரு புத்தகம் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு லேவியரை எந்த புத்தகத்தில் சேர்க்கலாம்? லேவியர் 50 நூல்கள், சட்ட நூல்கள், அதில் சேர்க்கலாம். சொல்லுங்கம்மா. எபிரேய மொழி மட்டும்தான் பேசினாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதிகமாக பேசப்பட்ட மொழி எபிரேய மொழி. ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்நிய மொழியின் தாக்கம் அந்த எபிரேய மொழியை கொஞ்சம் அவர் கற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வத்தை குறைத்து விட்டது. ஆகவே தான் இதை எழுதியிருக்கிறாங்க. எபிரேய மொழி தான் பேசுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் கிரேக்க மொழியையும் அரமேய மொழியும் கலந்து பேசினார்கள். அதுவும் இயேசு வாழ்ந்த பொழுது அரமேய மொழியை பேசி கொண்டிருந்தார்கள். இதோடு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு கூட நம்ம கேட்டு அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இன்று நேரம் முடிந்து விட்டது. ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.